வெல்கம் டு இதயம் சேனல். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சூப்பு செய்ய போகிறேன். இது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் உள்ள நன்மைகள் பார்ப்போம். இதில் கால்சியம் இருக்குது, ரத்த சோகைக்கு நல்லது, விட்டமின்கள் நிறைய இருக்குது, அப்புறம் இரும்பு சக்தி இருக்குது, சிறுநீரகத்துக்கு நல்லது, கரு வளர்ச்சிக்கு நல்லது, கண் நோய்க்கு நல்லது, சக்கரை நோய்க்கு நல்லது, இப்படி பல சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சூப்பு செய்கிறது எப்படின்றத காமிக்கிறேன். சூப்புக்கு தேவையான பொருள் முருங்கைக்காய், இஞ்சி பூண்டு தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூனு, தனியா 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, சோம்பு 1 டீஸ்பூனு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணணும். அடுப்பை ஏற்றிக்கலாம். வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது எல்லாமே ஒன்றா வரப்படணும். சூப்புக்கு தேவையான பொருள் இதுதான். இதை போட்டு நம்ம சூப் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது கூடவே வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதும் நல்லா பொன்னிறமாக வரும்போது இந்த ஸ்டேஜ் போதும். வதங்கினது ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடணும். நான் அரைச்சதும் அந்த விழுதை காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணதெல்லாம் அரைச்சியாக வந்தாச்சு. இப்போ அதை எடுத்துட்டு இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கணும். அது கூடவே தக்காளி, அது கூடவே எல்லா முருங்கைக்காயும் போட்டுடணும். தேவையான அளவு தண்ணி, சூப்புக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் நிறைய ஒரு 3 டம்ளர் தண்ணி 4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச விழுதும் அதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா வேகட்டும். முருங்கைக்காயும் வேகணும். அதே நேரத்தில் அந்த சூப்பு அரைச்சி வச்சோம் விழுதும் நல்லா கலந்து வெந்ததுன்னா நல்ல சூப்பு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பார்ப்போம். நல்லா வேகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வெந்துட்டு இருக்குது முருங்கைக்காய். முருங்கைக்காய் வெந்ததும் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து சாப்பிட்டோன்னா முருங்கைக்காய் சூப்பு ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.